नीलातुङ्गस्तनगिरि तडिसुप्तमुत्पौत्य कृष्णं पारात्यं संसुति सतसुत्तमित्या वयन्ति स्वचिष्टायां स्वचनिकलितं यावलास्कृते पुङ्क्ते கோதாதஸ்மை நம இதம் பூவயவாஸ்து பூயः மன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தானற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்பதியாய் நாடி நீர் வைங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கு. இன்று திருப்பாவையின் 9வது நாள் தூமணி மாடத்து என்கின்ற பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் உறக்கத்தையே கலையாக கொண்ட ஒரு பெண்ணை எழுப்புகின்றார். மேலும் இந்த பெண் நித்திய சித்தருக்கு ஒப்பானவள். நித்தியம் என்றால் எப்பொழுதும் இடைவிடாது என்ற அர்த்தம். சித்தர் என்றால் தன்னுடைய சிந்தனையில் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனை உடையவள். எப்பொழுதுமே சித்தரை போன்று கிருஷ்ணனையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருக்கும் பெண். அப்படிப்பட்ட பெண்ணை இங்கு ஆண்டாள் தாயார் துள்ளெழுப்புகின்றார். மேலும் இந்த பெண்ணை துள்ளெழுப்ப வந்த மற்றைய தோழிகள், அதாவது கதவுக்கு அருகில் இருக்கும் மற்றைய தோழிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இளைய பெருமாளுக்கு சமமானவர்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் பெருமாள் என்றால், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் என்றால் ஸ்ரீராமரை குறிக்கும், சக்கரவர்த்தி திருமகரான ஸ்ரீராமரை குறிக்கும். இளைய பெருமாள் என்றால் அப்படிப்பட்ட ராமருடைய தம்பியான லக்ஷ்மணாழ்வாரை குறிக்கும். லக்ஷ்மணாழ்வாரை போன்று சேஷத்துவமாக இருக்கும் தோழிகள். மேலும் மும்முக்ஷுக்கள், மோட்சத்துக்கு இச்சையுடையவர்கள் இந்த பெண்கள். மேலும் இங்கு உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் பெண் எப்படிப்பட்டவர் என்றால் பாரதந்தரியமானவர்கள். பகவானுக்கு இட்ட வழக்காக இருப்பார். அவள் பகவான் சுவாமித்வன், நாம் அனைவரும் அவனுடைய சொத்துக்கள் என்ற ஞானத்தை அறிந்திருக்கக்கூடிய பெண். அதனால்தான் பகவானே வந்து நம்மை ரட்சிக்க வேண்டும், நாம் நம்முடைய முயற்சினால் அவனை அடையக்கூடாது, பகவானே தன்னை வந்து ரட்சிக்க வேண்டும் என்ற தத்துவத்தை அறிந்து உள்ளே அழகாக உறங்கி கொண்டிருக்கின்றார். மேலும் ஆண்டாள் தாயாருக்கு ஒரு விருப்பமாம், நாம் ஆயர்பாடி வாசிகளிடம் ஒரு சரீர சம்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று. அதனால்தான் இந்த பாசுரத்தில் இப்பெண்ணை மாமான் மகளே என்று கூறுகின்றார். அந்த பெண்ணினுடைய தாயை மாமீர் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இவர்கள் ஆண்டாள் தாயாருக்கு உறவு முறை ஆகிவிட்டால் கிருஷ்ணனும் உறவு முறை ஆகிவிடுவான். கிருஷ்ணனிடம் சரீர உடல் சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் இப்படி கூறுகின்றார். சரீர சம்பந்தமும் வேண்டும், ஆத்ம சம்பந்தமும் வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் தாயார் இப்படி கூறுகின்றார். தூமணி மாடத்து சுற்றுமிளக்கெரிய தூபம் கமழ துயிலனமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள் தான் உமையோ அன்றி செவிடோ அனந்தளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுண்டன் என்றென்று நாமும் பலவும் நவிஞ்செயலோரெம்பாவாய். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. சங்க காலத்தில் அரசர்கள் போருக்கு சென்று அந்த நாட்டினுடைய அனைத்து இரத்தினங்களும் கைப்பற்றி இருப்பார்கள். அந்த இரத்தினங்கள் 2 வகைப்படும், தூமணி மாடம், துவளைமணி மாடம். தூமணி மாடம் என்றால் தோஷமே இல்லாத தூய்மையான இரத்தினங்கள். துவளைமணி மாடம் என்றால் தோஷமுடைய இரத்தினங்கள். அரசர்கள் எல்லாம் தோஷம் நிறைந்த இரத்தினங்களை எடுத்து தன்னுடைய அறையில் இருக்கும் கதவில் பதித்து கொள்வார்கள். தூய்மையான இரத்தினங்களை தன்னுடைய மகாராணியுடைய கதவில் பதித்து வைப்பார்கள். அப்படிப்பட்ட தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. தூய்மையான இரத்தினங்களை பதித்த கதவில் தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கெரிய. அப்படிப்பட்ட தூய்மையான மாடத்தில் சுற்றி விளக்கெறிகிறதாம். சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலன மேல் கண்வளரும். தூபமெல்லாம் கமழும்படி அந்த பெண் உறங்குகின்றாள். மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய். என்னுடைய மாமான் மகளே, உன்னுடைய கதவை திறந்து வெளியில் வா என்று கூறுகின்றார். மாமீர் அவளை எழுப்பீரோ. மாமீர், நீராவது அவளுக்கு அறிவுரை சொல்லி எழுப்பக்கூடாதா என்று ஆண்டாள் தாயார் கேட்கின்றார். உன்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தளோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாரோ.
உன் மகள் என்ன ஊமையா, இல்லை செவிடா, காது கேட்காதவளா? நாங்கள் இவ்வளவு அழைத்தும் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாளே என்று ஆண்டாள் தாயார் கேட்கின்றார். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ? யாராவது உன்னுடைய பெண்ணுக்கு மந்திரம் போட்டு விட்டார்களா? நீ எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று மந்திரம் போட்டு விட்டார்களா? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாவாய். மாயன் என்றால் நம்மை இந்த சம்சாரமாகிற கடலில் சேர்த்தவன், அதாவது சம்சார சுழற்சியில் நம்மை சேர்த்தவன், அதாவது பிறப்பு இறப்பு என்கின்றபடியே ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மச்சோதேமம் பாடி ஆடி பணிந்து என்கின்றபடியே நம்மை இந்த சம்சாரமான சுழற்சியில் சேர்த்தவன். மாமாயன் என்றால் நம்மை இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட செய்பவன் என்ற அர்த்தம். மாதவன் என்றால் வைகுண்டத்தில் மகாலட்சுமி தாயார் பகவானுடைய திருவடியை பிடித்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட திருவடியால் காடு அனைத்தும் நடந்தான். அப்படிப்பட்ட மாதவன். மாதவன் என்றால் மகாலட்சுமிக்கு நாதன், மகாலட்சுமிக்கு தலைவன் என்ற அர்த்தம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாவாய். நாம் கிருஷ்ணனுடைய அனைத்து திருநாமங்களை பாட வேண்டும், அதற்கு நீ வெளியில் வர வேண்டும் என்று ஆண்டாள் தாயார் கூறுகின்றார். மேலும் இந்த பாசுரத்துடைய விசேஷ அர்த்தம் என்னவென்றால், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. நம்முடைய ஆத்மா எப்படிப்பட்டதென்றால் தூய்மையான ஆத்மா, ஞானமயமானது, சுற்றும் விளக்கெரிய. அதில் நாம் பக்தி என்னும் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அப்படி ஏற்றப்பட்டால் தூபம் கவிழ துயிலனை மேல் கண் வளரும். அதற்கு வாசனை பிறக்கும். வாசனை என்றால் பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கவிழ துயிலனை மேல் கண் வளரும். இங்கு ஆண்டாள் தாயார் மாமீர் அவளை எழுப்பீரோ என்று கூறி மகாலட்சுமி தாயாரை புருஷாகாரமாக கூறுகின்றார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நீதியாய் நல்லவத்தால் வாழுமோர், நான்மறைகளோதுமோர், வில்லுபுத்தூ வேதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோது தமிழ் ஐந்து மறியாத மானிடரை மையம் சுமப்பது வம்பு.